ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பின்னாடி பாருங்க மான் இருக்கு. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மானை நான் நேர்ல பாக்குறேன். ஓகேங்களா, நீங்களும் பாருங்க. மான் பாருங்க, புள்ளி மான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் மானை நேர்ல பாக்குறேன் நானு. அங்க பாரு, மான் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்குண்ணா. எப்படியும் மான் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாம லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம புது புது இடத்துக்கு போய் புது புது வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டுருங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசா கோயில் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டில போவோம். அதுல போனீங்க அப்படின்னாக்க வெள்ளிங்கிரி மலை எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா நம்ம இப்ப வெள்ளிங்கிரி மலையில முன்பகுதியில் தான் நம்ம இருக்கோம். அந்த இடத்துலதான் நம்ம மானை பார்த்திருக்கோம். ஓகேங்களா, வெள்ளிங்கிரி மலைக்கு, இந்த மலைக்கு என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இமயமலைக்கு அடுத்தது இந்த மலை தான். ஓகேங்களா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இமயமலைக்கு அடுத்தது ஏன் இந்த மலையை சொல்றாங்க அப்படின்னாங்களாக்க, எல்லா வகையான மூலிகையும் அங்க கிடைக்கிற மாதிரி இங்கேயும் கிடைக்கும். அதனாலதான் இந்த மலையை சொல்றாங்க. இந்த மலையில பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க, இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய மர்மமான விஷயங்கள் இந்த மலையில இருக்கு. நான் தெரிஞ்சுக்க போறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமா நானும் தெரிஞ்சிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளோ மான் இருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு மான்கள் இருக்கு இங்க. இயற்கையான பாத்தீங்கன்னா மான், மயில் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்குதான் நானே ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன். யானைகள் நடமாட்டமும் இங்க ஜாஸ்தி இருக்குங்க. நீங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரமா வாங்க. ஆக்சுவலா நாம இன்னைக்கு வந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வரும்போது இனி நேரத்துல வந்துருங்க. நேரத்துல நம்ம சுத்தி பார்க்குற இடம் நிறைய இடத்துல நம்ம சுத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதுல நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்கன்னுட்டு. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மலையை உருவாக்குனது, இந்த இடத்த உருவாக்குனது ஒரு சித்தர் தான். இந்த கோயிலை உருவாக்குனது ஒரு சித்தர் தான் அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றது எனக்கு தெரியல. நானும் விசாரிச்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்குன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துலேயே சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குங்க. ஓகேங்களா, இங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் அங்க போய் பாருங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், நானும் அந்த இடத்துல போய் தியானம் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். எனக்கு மன நிம்மதியும் சரி, எல்லாமே சரி, எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மனசுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா அங்க ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துலதான், ரொம்ப லாங்கல்ல இல்ல, இங்கிருந்து ஒரு கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கும். அங்க சித்தர் வழியே வந்தது ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன சொல்லி தந்தாரு, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பேசிக்கா நான் கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப இதா இருக்கு இல்லைங்களா. மூச்சு இப்ப நம்ம நார்மலா விடுற மூச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட போய் நம்ம பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம்
நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு நல்லாவே அந்த உணர்வு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இத பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளியங்கிரி மலையை எல்லாம் தென் கைலாசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இத பாத்தீங்க அப்படின்னீங்களாக்கா, இது ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு உகந்த இடம். ஓகேங்களா? மனசுக்கு சரி, உடம்புக்கு சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இத சொல்லலாம். ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சித்தர்கள் சரி, எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நான் வந்தேன். எனக்கு மனசுக்கு நிம்மதியா, நீங்களும் வாங்க, உங்களுக்கும் மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும். ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிருப்பீங்க. இதோட பெஸ்டா இருக்கிற இடத்துக்கு கூட நீங்க நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்த ஒரு டைம் நீங்க வந்தீங்கன்னா உங்களால யாராலையும் மறக்க முடியாது. மனசுக்கு சரி, உடம்புக்கு சரி, எல்லாத்துக்கும் ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னாக்க அது இந்த இடம் தான். ஓகேங்களா? ஒரு டைம் நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது எல்லாமே சுத்தி பாருங்க. ஓகேங்களா? கோயம்புத்தூருக்கு வந்தீங்க அப்படின்னாங்களாக்கா இந்த இடத்துக்கு பாருங்க. ஈசா கோயிலுக்கு மட்டும் போகாதீங்க, அங்க போயிட்டு அப்படி இங்கேயும் பாருங்க. ஓகேங்களா? சுத்தி பாருங்க, மனசுக்கு சரி, உடம்புக்கு சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமா நல்லா இருக்கும். இந்த மலை பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காளியம்மன் கோயில் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா இப்ப யானை நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இப்ப தற்காலிகமாக மூடி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க நீங்க போய் பார்க்கலாம். ஆனா சக்தி வாய்ந்த கோயில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்க இதை மட்டும் பார்க்காதீங்க. இதுல இடம் பார்க்க சின்னதா இருந்தாலே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? எல்லா இடமும் இருக்கு, சுத்தி பாருங்க, உங்களுக்கு எல்லா இடமும் பிடிச்சிருக்கும். இந்த சுற்று வட்டாரத்திலே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாக்குள்ள சுத்தமான நல்ல தேன் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்றேன்னுட்டு நீங்க வாங்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தேன் வாங்கிக்கோங்க. ஆனா இதே இடத்துல இந்த லொக்காலிட்டிலேயே சுத்தமான தேன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நானும் போற வழியில வாங்கிட்டு தான் போகணும். நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு வரும்போது மெயின் ரோட்ல எங்கேயாவது சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் சரி, வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக்கிங்கோட வந்துருங்க. ஏன்னா இங்க வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியாது. ஒரு டைம் நானும் வந்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால என் அனுபவத்தில் நான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வரும்போது மெயின் ரோட்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில், என்னென்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்களா, குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ வாங்கி நம்மளோட சேஃப்டி என்னமோ நம்ம அதை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இங்க வந்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டைமிங் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப லாங்கா போகணும். கடைகள் பக்கம் கிடையாது. கடைகள் இருக்கு, ஆனா இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமான்றது தெரியாது இல்லைங்களா? அதனால வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஈசா கோயில் எடுத்து போட்டிருப்பாங்க, மலையை எடுத்து போட்டிருப்பாங்க, எல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னீங்கன்னாக்கா, இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்க நான் வரேன்.